அடியேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. சர்வகுருபியோ நமக. இன்று மார்கழி 13வது நாள். கோதை பிறந்தவோர் கோவிந்தன் வாழுமோர், சோதி மணிமாடன் தோன்றுமோர், நீதியா நல்ல பக்தர் வாழுமோர், நான்மறைகள் ஓதுமோர், ஸ்ரீ வில்லிபுத்தூர் வேதக்கோனூர், பாதகங்கள் தீர்க்கும் பரம நடிகாட்டும், வேதம் அனைத்துக்கும் வித்தாகும், கோதை தமிழ் ஐயைந்தும் ஐந்து வரியாத மானிடரை பையம் சுமப்பதும் அம்பு. இன்றைய பாசுரம்: புள்ளின் வாய் கீண்டானே பொல்லாரக்கனை, கிள்ளி களைந்தானே கீர்த்திமை பாடிப்போய், பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார், வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று, புல்லும் சிலமெனகான் போதறி கண்ணினாய், குள்ளக் குளிர குடைந்து நீராடாதே, பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால், கள்ளம் தவிந்து கலந்தேலோர் எம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம். இன்றைய பாசுரத்தில் பகவானின் 2 லீலைகளை சொல்லுகிறாள். ஒன்று, கொக்கின் வடிவாக வந்த பகாசுரனுடைய வாயை பிளந்தான் கண்ணன். மற்றொன்று, ஜடாயு என்ற பறவையை அழித்த பொல்லா அரக்கனான இராவணனின் 10 தலைகளை அழித்தான். அவனுடைய புகழை பாடனும். விடியற்காலை வந்துவிட்டது, அதற்கு அடையாளமாக சுக்கிரன் வந்துவிட்டான் என்று சொல்கிறாள். பறவைகள் கூச்சலிடுகிறது. கண்ணனின் அனுபவத்தில் குளிர குளிர குடைந்து நாம் பெறணும். இவ்வாறு படுத்து உறங்குகிறாயே, இல்லை நீ மட்டும் இந்த கண்ணனுடைய அனுபவத்தில் நீராடுகிறாயோ? எல்லோரோடும் சேர்ந்து தான் நீராட வேண்டும். ஏற்கனவே நோன்பு நோட்பதற்காக பாவை களம் பொக்கார் என்று எல்லோரும் களத்திற்கு போய்விட்டார்கள். நீ தனியாக உறங்கிக் கொண்டு கண்ணனை அனுபவிக்கிறாயா? அவ்வாறெல்லாம் நீ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த நாளெலாம் முடிந்து விட்டது. நீ கண்ணனை அனுபவித்து கொண்டிருந்த நல்ல நாளெலாம் முடிந்து விட்டது, எங்களுடன் வா என்று எழுப்புகிறாள் இந்த பாசுரத்தில் தோழியை. இந்த பாசுரத்தில் கிருஷ்ணன் கொக்கின் வாயை பிளந்தான் என்கிறாள். அதுபோல ஆச்சாரியர்கள் வாதங்கள் செய்பவர்களின் வாயை அடக்கி வெற்றி பெற்றார்கள், வெற்றி பெற்றார்கள் அந்த காலத்திலெல்லாம். அப்படி ஒரு ஆச்சாரியனுடைய வைபவத்தை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். அவர்தான் மாமுனிவரின் அஷ்டதி கஜங்களில் ஒருவரான ஸ்ரீ பிரதிவாதி பயங்கரம் அண்ணா அவர்கள். அவர்களுடைய வைபவத்தை பார்க்கலாம். இவர் 74 சிம்மாசனாதிபதிகளில் ஒருவராக முடும்பை நம்பி வம்சத்தில் அவதரித்தார். கிபி 1316 வருஷம் ஆடி பூச நட்சத்திரத்தில் காஞ்சிபுரத்தில் அவதரித்தார். இவர் ஸ்ரீவத்ச கோத்திரத்தை சேர்ந்தவர். இவருடைய இயற்பெயர் ஹஸ்தகிரிநாதர் அண்ணா. இவருடைய தகப்பனார் அனந்தாச்சாரியார், தாயார் ஆண்டாள். இவர் வேதாந்த தேசிகரின் குமாரரான நயன வரதாச்சாரியார் அவரிடம் ஸ்ரீபாஷ்யம் பயின்றார். கிரகஸ்தானம் பெற்றுக்கொண்டு பேரருளாளனுக்கு சாலி கிணற்றிலிருந்து திருமஞ்சன தீர்த்த கைங்கரியம் செய்து வந்தார். பகவத் ராமானுஜர் கூட திருக்கச்சி நம்பிகள் சொல்லி இந்த சாலி கிணறிலிருந்து தீர்த்த கைங்கரியம் தான் பண்ணி கொண்டு வந்தார். ஒரு சமயம் நரசிம்ம மிஸ்ரன் என்ற மாயாவதி ஒருவன் இவரின் குருவான நயன வரதாச்சாரியாரை வாதப்போருக்கு அழைத்தானாம். இந்த குரு தன் சிஷ்யரான ஹஸ்தகிரிநாதர் அண்ணாவை அனுப்பி வைத்தார். நரசிம்ம மிஸ்ரனை வாதத்தில் வென்றார். உடனே அந்த குருவானவர் இவருக்கு பிரதிவாதி பயங்கரர் என்ற விருதை வழங்கினார். அது முதல் இவர் பிரதிவாதி பயங்கர அண்ணா என்று அழைக்கப்படுகிறார். இவருக்கு 3 குமாரர்கள் உள்ளனர். ஸ்ரீனிவாசாச்சாரியர், அனந்தாச்சாரியர், அழகிய மணவாள பெருமாள் என்று அவர்களுடைய திருநாமங்களாகும். ஒரு ஆந்திர தேசத்து அரசன் வீர நரசிம்மராயன், அவன் இவருக்கு சிஷ்யராக ஆனான். அதுக்கு சிஷ்யரானதுக்காக குருவுக்கு தட்சிணை கொடுக்கணுமே என்பதற்காக பொன் பொருளெல்லாம் கொடுத்தானாம். இவர் அதை ஏற்கவில்லையாம். இவர் திருமலையில் திருவேங்கடமுடியானுக்கு ஆகாஷ கங்கையிலிருந்து தீர்த்தம் திருமஞ்சனத்துக்கு கொண்டு வருவார். அதில் பச்சை கற்பூரம் போன்ற நல்ல வாசனை திரவியங்களை சேர்ப்பார். ஒரு நாள் தீர்த்தம் சேகரித்து கொண்டு வரும்போது ஒரு பக்தர் மணவாள மாமணிகளுடைய பெருமைகளை இவரிடம் சொல்லிக்கொண்டே வந்தாராம். அதை கேட்டுக்கொண்டே வந்ததில் அந்த வாசனை திரவியங்களை சேர்க்க மறந்துவிட்டாராம். அர்ச்சகரும் அப்படியே திருமஞ்சனம் செய்து விட்டார். அதற்கப்புறம் அதை நினைவு வந்தவுடன் மிகவும் வருத்தப்பட்டார் இந்த பிரதிவாதி பயங்கர அண்ணா.
ஆனால் பகவான் என்ன சொன்னானா, இந்த தீர்த்தம் மிகவும் ருசியுடனும் வாசனும் இருந்தது என்றாராம். அதை கேட்டவுடன் இவருக்கு என்ன தோணிற்றால், மாமுனிகளின் பிரபாவங்கள் தான் இவ்வாறு இருந்தது போல இருக்கிறது என்று நினைத்தாராம். உடனே அவருக்கு ஸ்ரீரங்கம் சென்று மாமுனிகளை போய் சேவிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அதே மாதிரி ஸ்ரீரங்கம் வந்தார். அவருக்கு சிஷ்யரும் ஆனார். எப்படி? இங்கே ஒரு சமயம் ஒரு மாயாவாதியை மாமுனிகளின் சிஷ்யர் வேடலப்பை என்பவரை அனுப்பி அடக்கச் சொன்னார். அவரும் அந்த வேடலப்பை என்பவரும் அந்த மாயாவாதியை அடக்கி வென்று விட்டார். ஆனால் அவர் ரொம்ப நாள் ஸ்ரீரங்கத்தில் இல்லையாம், தன்னுடைய ஊருக்கு சென்று விட்டாராம். அவரிடத்தை எப்படியாவது நம்ம நிரப்ப வேண்டுமே என்று இவர் தேடிக்கொண்டிருந்தார் மணவாள மாமுனிகள். அப்பொழுதுதான் இவர் ஸ்ரீரங்கம் வந்தார். இவரிடம் சிஷ்யராக ஆக வேண்டும் என்ற தன் ஆசையை சொன்னார். அதனால் அந்த இடத்தை இவருக்கு கொடுத்துவிட்டு தன் சிஷ்யராக ஏற்றுக்கொண்டார். எப்படி ராமானுஜருக்கு கூறத்தாழ்வானோ அதே போல மாமுனிகளுக்கு பிரதிவாதி பயங்கரம் அண்ணா உசா துணையாக இருந்தார். தன்னுடைய ஆச்சாரியனுடைய கட்டளைப்படி திருவேங்கடமுடியானுக்கு சுப்ரபாதம், சோத்திரம், பிரபத்தி, மங்களாசாசனம் இவைகள் அத்தனையும் அருளினார். இன்றைய அளவும் நாம் தினந்தோறும் காலையில் இந்த சுப்ரபாதத்தை தான் சொல்லி கொண்டிருக்கிறோம். திருமலையிலும் அதை தான் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கந்தாடை அண்ணன் போன்றவர்களுக்கு ஸ்ரீபாஷ்ய காலட்சேபம் சாதிக்கும்படி செய்தாராம். அவ்வாறு அவர் அதை முடித்தவுடன் இவருக்கு ஸ்ரீபாஷ்யாச்சாரியார் என்ற பட்டம் மாமுனிகள் கொடுத்தார். மேலும் ஒரு அத்வைதவாதியை வென்று அவரை தனக்கு சிஷ்யராக்கி கொண்டார் திருமலையில். இப்படிப்பட்ட பெருமைகள் வாய்ந்தவர் இவர். மாமுனிகள் திருநாட்டுக்கு எழுந்தருளுடன் இவர் மிகவும் மனம் கலங்கினார். உடனே திருநாராயணபுரத்துக்கு சென்று விட்டார். அங்கு போய் உபய வேதாந்தத்தை பிரவச்சனம் செய்து வந்து காலத்தை கழித்தார். திரும்பவும் அங்கிருந்து ஸ்ரீரங்கம் வந்தார். ஸ்ரீரங்கத்திலும் காலட்சேபங்களை செய்து வந்தார். இவர் இயற்றிய நூல்கள் ஸ்ரீபாஷ்யம், ஸ்ரீபாகவதம் போன்ற கிரந்தங்களுக்கு வியாக்கியானங்கள், வரவரமுனி சதகம், வரவரமுனி சுப்ரபாதம், ராமானு சுப்ரபாதம், ரங்கராஜ சுப்ரபாதம் போன்றவை. மேலும் 108 திருப்பதி எம்பெருமான் விஷயமாக சுப்ரபாத சோத்திரம், பிரபத்தி, மங்களம், நித்திய ஆராதன விதி, ஜீயர் வாழி திருநாமம், பெரிய ஜீயர் பாதாதி கேசாந்த மாலை போன்றவைகளும் ஆகும். இவர் 92 திருநட்சத்திரங்கள் இருந்து கிபி 1453 பங்குனி சுக்ல நவமி புஷ்ய நட்சத்திரத்தில் திருநாட்டு அலங்கரித்தார். பிறந்ததும் புஷ்ய நட்சத்திரம், திருநாட்டுக்கு சென்றதும் புஷ்ய நட்சத்திரம் என்று நாம் பார்க்கிறோம். 20வது நூற்றாண்டின் புகழுடன் விளங்கிய பிரதிவாதி பயங்கரம் அன்னங்கராச்சாரிய சுவாமிகள் என்று ஒருவர் இருந்தார். அவரும் காஞ்சிபுரத்தில் தான் இருந்து கொண்டு வந்தார். அவர் இவருடைய வம்சத்தை சேர்ந்தவர் தான் என்று சொல்லப்படுகிறது. இன்றளவும் அவருடைய பிபி அண்ணா என்று சொல்வார்கள், பிபி சுவாமி என்று சொல்வார்கள். அவருடைய வியாக்கியானங்களை எடுத்துக்கொண்டு தான் நிறையா பேர் இப்பொழுது காலட்சேபம் உபன்யாசங்கள்லாம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த பிபி அண்ணா அவர்கள் அது பேர் என்ன, ஞானசாகரம், பிரமேய சாகரம் என்ற நூல்களுக்கெல்லாம் அவர் வியாக்கியானங்கள் எழுதி வந்தார். அவரும் நிறைய கிரந்தங்கள் வியாக்கியானங்கள்லாம் பண்ணிட்டவர். இந்த பிரதிவாதி பயங்கரம் அன்னங்கராச்சாரிய சுவாமிகள் என்பவர். அவர் இவருடைய வம்சத்தில் வந்தவர்தான். அப்படிப்பட்ட பிரதிவாதி பயங்கரம் அண்ணா அவருடைய திருவடிகளை நாம் வணங்குவோம். அவருடைய திருவடிகளையே சரணம். நாளைக்கு மற்றொரு ஆச்சாரிய வைபவத்தை பார்க்கலாம். வணக்கம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.